நல்லா கேட்டுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடல அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு நான் சொல்லங்க, சொல்லியிருக்காரு. வாங்க கேட்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். அதாவது சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க வந்து ஓட்டு போட்டிருந்தா கூட அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் எவனுமே ஓட்டு போடல. அதனால உங்களுக்கெல்லாம் எவனுக்குமே நல்ல சாவே வராதுடா அப்படின்னு ஆதங்கத்தில் கொந்தளிச்சிருக்காரு ஆர்எஸ் பாரதி. எனக்கு புரியல, நீங்க எப்படி இதெல்லாம் பேசுறீங்க, இப்படியெல்லாம் வந்துட்டு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க, அதை சொல்றீங்க, வாக்கு சேகரிக்கிறீங்க, நீங்க அதை நல்லது பண்ணியிருக்கிறத சொல்லி காமிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இதெல்லாமே. அதில் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் சொல்ல வர கிடையாது. ஆனால் நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா அப்படின்னு நீங்க வாக்காளரை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா திருப்பி கேட்பாங்க, நீ எல்லாம் சும்மா வாடா பண்ணி கொடுத்த, ஏன் வரி பணத்தில் தாண்டா பண்ணி கொடுத்த, நீ என்ன உன் பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து போட்டு பண்ணி கொடுத்த மாதிரி, இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நான் உனக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்பாங்க. உண்மைதானே? இல்லை ஒரு மேடை போட்டு உனக்கு நல்ல சாவே வராதுன்னு ஒரு தலைவர்கள் பேசுனாங்கன்னா அது எப்படி ஏத்துக்குவாங்க வாக்காளர்கள்? அண்ட் இன்னொன்று நான் ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன், இது கடைசி கிடையாது. 26 எலெக்ஷனோட டிஎம்கே கலந்துருச்சு அப்படிங்கிறதான் கிடையாது. 31 நீங்க மறுபடியும் மக்களை போய் சந்திக்கணும். அப்படி மக்களை போய் சந்திக்கும் போது படம் இருக்க உடன் பிறந்தானே அப்படிங்கிற மாதிரி 26 நீங்க தோத்தப்ப என்னென்ன பேசுனீங்க, எங்களை எப்படி எல்லாம் திட்டினீங்க அப்படின்னு எடுத்து போட்டு காமிப்பாங்கல்ல, அப்ப ட்ரெண்ட் பண்ணுவாங்கல்ல. இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியலாம், சின்ன சின்ன விஷயம் கூட நாளைக்கு ஒரு பெரிய விஷயமா மாறலாம். முதல்ல மக்களை திட்டுறதை நிறுத்துங்க. இன்னொருத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஓட்டு போடாத மக்கள் எல்லாம் பைத்தியக்காரனுங்க, முட்டா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ஏன் மக்களை திட்டுறீங்க? மக்கள் வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, கொடுத்துட்டு போங்க. அது அவங்களோட முடிவு தான். கடைசியில் நம்ம யாரும் தலையிடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவங்கள திட்டினீங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் உங்க மேல வெறுப்பு தான் அதிகமாகும். எனக்கு தெரியல எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஒரு ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்.